சில பேரு அவங்க ஏன் இறக்குறாங்கன்னு அந்த காரணம் தெரியும். அதாவது அவங்களுக்கு ஒரு சீக்கு வந்துருச்சுன்னா, இல்ல அவங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். இதனால தான் நம்ம இறந்து போயிட்டோம்ன்னு. ஆனா, என்ன காரணமே தெரியாம இறந்து போனவங்களோட கதைய கேட்டிருக்கீங்களா? இந்த கதைய கேளுங்க. ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவ கதைய தான் என்கிட்ட அவங்க ஷேர் பண்ணாங்க. இந்த கதைய கேட்கிறப்பயே ரொம்ப மனசுக்கு உருக்கமா இருந்துச்சு. இந்த கதை நடந்து கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு. ஆனா 28 வருஷம் ஆயும் இன்னமும் அவங்க மனசுல அந்த ஆறாத வலி இருந்துகிட்டு தான் இருக்கு. அவங்க வாழ்க்கையில அப்படி என்ன நடந்திருக்குன்னு தானே பாக்குறீங்க. அவங்களுக்கு நடக்கல, அவங்களோட மகளுக்கு நடந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அப்புறம் தங்கச்சி. ஸோ மொத்தம் அந்த குடும்பத்துல 5 பேரு. அவங்க அப்பா ஆரம்ப காலகட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாராம். கஷ்டப்பட்டு அவரு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பிசினஸ டெவலப் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிருச்சாம். ஆரம்ப காலகட்டத்துல அவரை சுத்திலும் சரியான கடன். அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கொஞ்ச நாள் அந்த பிசினஸ்லயே அந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிசினஸை சாத்தாம அவங்க முயற்சி பண்ணி அந்த பிசினஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நல்ல விதத்துல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு அந்த பிசினஸ் பெரிய அளவுல வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் நல்லா சக்சஸா போணுச்சு. ஆனா அவங்க கஷ்டப்படுற காலத்துல பாத்தீங்கன்னா அவரோட கூட பிறந்த ஒரு தம்பி மட்டும் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு மொத்தம் 4 அண்ணன் தம்பிங்க. ஆனா அந்த 4 அண்ணன் தம்பிங்களும் வந்து இவர் கஷ்டப்படுற காலத்துல யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. ஒரே ஒரு தம்பி தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த தம்பி கூட சேர்ந்துதான் ஒரு புது பிசினஸும் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இவங்க நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் as யூஷுவல், ஏன்னா சில சொந்த பந்தங்க இருக்குதுங்க, கஷ்டப்படுறப்ப வந்து கண்ணே தெரியாது, யாருமே வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் கண்ணே தெரியும். ஆனா இவர் வந்து ரொம்ப உஷாருங்க. ஏன்னா கஷ்டப்படுறப்ப இவங்க யாருமே இல்ல, என்னதான் கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுறப்ப இந்த தம்பி தானே இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க கூட அவங்க பேச்சுவார்த்தையே வச்சுக்கிறது கிடையாது. என்னை தேடி யாரும் வராதிங்க, இப்ப நாங்க நல்லா இருக்கிறனால தானே தேடி வரீங்க, இனிமே உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது சொல்லிட்டு அந்த 3 அண்ணன் தம்பிங்களுமே வந்து அந்த உறவை அப்படியே வெட்டி விட்டுட்டாரு. ஸோ இவர் கூட வந்து யார் அந்த கஷ்டத்துல கூட இருந்தாரு பாத்தீங்களா, அந்த தம்பி தான் அவர் வச்சிருக்காரு. அவருக்கு மொத்தம் 3 ஆம்பளை பையனுங்க. ஸோ அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க வம்சத்திலே இவருக்கு மட்டும்தான் பொம்பளை பிள்ளை இருந்திருக்கு. அவரு கூட பிறந்த 4 அண்ணன் தம்பிங்களுக்கும் வந்து பொம்பளை பிள்ளை கிடையாது. ஸோ இவருக்கு மட்டும்தான் பொம்பளை பிள்ளை இருந்திருக்கு. அதனாலேயே அவங்களுக்கு பொறாமை. ஏன்னா இவருக்கு மட்டும் தான் பொம்பளை பிள்ளை இருக்கு இல்லையா இவங்க வம்சத்திலே. ஸோ அவர் கூட பிறந்த அவங்க 2வது தம்பிக்கு வந்து 3 ஆம்பளை பையங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த 3 தம்பிங்க கிட்ட வந்து அந்த அளவுக்கு அவர் உறவு வச்சுக்க மாட்டாரு. ஏன்னா அண்ணன் கஷ்டப்படுறப்ப இவங்க யாரும் கண்டுக்கல, அதனால இவரும் வந்து ஒதுக்கிட்டாரு. ஸோ என்னன்னா என்ன அந்த மாதிரிதான் தவிர ரொம்ப அந்த உறவு வச்சுக்கிறது அதெல்லாம் கிடையாது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவரோட தம்பி இருக்கார்ல, தம்பி ஒய்ஃப், அவரோட 3 ஆம்பளை பையனுங்களும் சரி, எதுவா இருந்தாலும் இவரோட அண்ணன் கிட்ட தான் கேட்பாங்க. பெரியப்பானாலே அது ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும். அண்ட் இந்த தம்பி இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து அவங்க 3 பையனுங்களை விட அவரோட பொம்பளை பிள்ளை மேல தான் அதிகமா பாசம் அதிகம். ஏன்னா இவருக்கு பொம்பளை பிள்ளைனா ரொம்ப பிடிக்கும். அப்ப பாத்துக்கோங்க அந்த பொம்பளை பிள்ளைய வந்து எந்த அளவுக்கு செல்லமா ஒரு தம்பி அவர் அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருந்துச்சுங்க. காலம் வேகமா ஓடுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவரோட மகனுக்கு, அதாவது அண்ணனோட 2 மகன்களுக்கு நல்ல ஒரு வசதியான குடும்பத்துல நல்ல பொண்ணா அமைஞ்ச கையோடைய இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவும் நல்ல கோலாகலமா பெருசாதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதை பார்த்த இந்த 3 அண்ணன் தம்பிங்களுக்கு வந்து வைத்தறிச்ச, ஐயோ நம்ம பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல வசதியான வரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு வரனும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது தம்பி. ஸோ 2வது தம்பிக்கு 3 ஆம்பளை பையன் இருக்குன்னு சொன்னால அவங்களுக்கும் நல்ல ஒரு இடத்துல, நல்ல வசதியான இடத்துலதான் அவங்க கல்யாணம் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களா தேடி போக கிடையாது, அது தானா அமைஞ்சுது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, நல்ல மனசு நல்ல குணம் இருந்துச்சுன்னா எல்லாமே தானா அமையணும். அந்த மாதிரி இந்த 2 அண்ணன் தம்பிங்களுக்கும் வந்து கிடைச்ச பொண்ணுங்க கூட ரொம்ப தங்கமான பொண்ணுங்க, நல்ல இடம், நல்ல சம்பந்தம். அதனால இவங்க 2 பேருமே அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் ரொம்ப பெருசா தான் செஞ்சாங்க. ஸோ கடைசியா இருக்கிறது அவங்களோட மக மட்டும்தான், அதாவது அண்ணனோட கடைசி மக மட்டும்தான். இந்த மாதிரி எல்லாம் நல்லபடி போயிட்டு இருக்கிறப்ப அவங்க பொண்ணுக்கு 21 வயசு ஆனிச்சு இல்லையா. ஸோ அதனால பர்த்டே வந்து பெருசா செய்யணும், கடைசி மக பர்த்டே வேலை நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவங்க மக ரத்தமா வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க.
அண்ணனும் தம்பியும் ஐயோ மகளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பயந்து போய் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்க போய் அவங்கள வச்சு செக் பண்ணி பாக்குறப்ப வந்து அவங்க உடம்புல எந்த வியாதியும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. மேபி ஏதாவது இன்ஃபெக்ஷனா இருக்கலாம், ஃபுட் பாய்சனிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெறும் மருந்து மட்டும் எழுதி கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்பதான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு மாதிரி ரிலீஃபா இருந்துச்சு. ஓகே, மேபி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனா இருக்கலாம் சொல்லிட்டு அவங்கள அவங்க மகளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து 2 நாள்ல அவங்க மகளோட நடவடிக்கையில ஒரு சின்ன சேஞ்சஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சரியா சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடை வந்து வாமிட் பண்ணுவாங்க. சரியா தூங்க மாட்டாங்க. அவங்க அப்பப்ப எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அண்ட் இவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அது வாந்தியா வெளியாயிரும். ஸோ இவங்களுக்கு வந்து புரியல, ஏன் இவங்க இந்த மாதிரி சும்மா சும்மா வாந்தி எடுக்கிறாங்க. மறுபடியும் அவங்க பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு கூட்டிட்டு போயிட்டு மேபி இது வந்து ஃபுட் பாய்சனாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு மருந்து எழுதி கொடுத்தோம். அந்த மருந்து சாப்பிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு திரும்ப அவங்க சாப்பாடு சாப்பிடுவாங்க, வாந்தி எடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி அவங்க வாந்தி எடுக்கிறப்ப வந்து ரொம்ப ரத்தமாகவும் அது அந்த சாப்பாடோட கலந்து ரொம்ப ஒரு மாதிரி கவுச்சி வாடையாகவும் இருந்துச்சு. அந்த வாடையை வந்து அந்த வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அப்பானாலே வந்து தாங்க முடியல. அந்த அந்த வாடை கிட்டத்தட்ட ஒரு மாதிரி கெட்டு போய் அழுகி போன வாடை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாடை. அந்த வாடையை வந்து அவங்க இழுத்த கூட அவங்களுக்கே ஒரு மாதிரி ஒமட்டுறதா ஆயிடுச்சு. ஸோ அந்த ரத்தமும் சோறு கலந்து வந்த கூட அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 1 வீக் அவங்கள வந்து அட்மிட் பண்ணி அவங்கள பார்க்குறப்ப வந்து ரொம்ப இழைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் அவங்களுக்கு வந்து மருந்து தண்ணி தான் ஏத்துனாங்களே தவிர அவங்களுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்க கிடையாது. அண்ட் எது சாப்பிட்டாலும் கீப் வாமிட்டிங். ஸோ அவங்க அண்ணனுக்கும் சரி தம்பிக்கும் சரி அவங்க 2 மனைவிங்களுக்கும் பார்க்குறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். ஐயோ என்ன ஆச்சு, ஏன் என் பிள்ளை இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உடஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவரோட பிள்ளைங்களும் சரி அவரோட பிள்ளைங்களும் சரி வந்து பார்க்கறது, அவங்க பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து உடம்பெல்லாம் முள்ளு மாதிரி குத்துது, என்னால் வலி தாங்க முடியல, என்னை பேசாம ஊசி போட்டு கொன்றுங்க, அந்த மாதிரிலாம் அவங்களோட தங்கச்சி பேச ஆரம்பிச்சோன்னா அண்ணனுங்கனாலேயும் அதை பார்க்க முடியல. என்ன பண்றது தெரியாம அப்படியே அந்த 2 குடும்பமே அப்படியே தம்பிச்சு போயிருச்சு. அந்த மூத்த அண்ணனால தாங்க முடியல, தன்னோட மகளுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கிறத பாக்குறப்ப அவருக்கு ரொம்ப வேதனையா போயிருச்சு. அவரால் வந்து பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவர் 1 வீக் வந்து வேலைக்கும் போகாம அவர் மகளை பக்கத்துலயே இருந்து அவர் பார்த்துக்கிட்டாரு. அப்படியே அந்த குடும்பமே வந்து கிட்டத்தட்ட நில குலைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க கூட பிறந்த 3 அண்ணன் தம்பிங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க ஒன்றும் பெருசா கவலைப்படுற மாதிரி அவங்க ஃபேஸ்லாம் அவங்க வச்சுட்டு வரல. ஓ என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படி பார்த்து விசாரிச்சுட்டு அதோட அவங்க போயிட்டாங்க. ஸோ இந்த 2 அந்த அண்ணன் தம்பிங்களுக்கு தான் சரியான கவலை. அப்புறம் டாக்டர் சொல்றாங்க, அவங்க இந்த மாதிரி சாப்பிட்றதெல்லாம் வாமிட் பண்றாங்க, அவங்க உடம்புல சத்து குறைவா இருக்கு, நீங்க எப்படியாச்சும் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சமாவது சாப்பிட வைங்கன்னா. ஆனா அவங்களால சாப்பிட முடியல. நைட்லாம் தூங்காம அவங்க கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு எப்படி ஆயிட்டாங்கன்னா ஒரு ட்ரக் எடிட்டர் மாதிரி ஆயிட்டாங்க. அதாவது ரொம்ப உடம்பு மெலிஞ்சு போய் கண்ணெல்லாம் உள்ளுக்கு போய் பார்க்கறதுக்கே ரொம்ப விகாரமா இருந்தாங்க. அன்டில் அவருக்கே தெரியல இது வந்து என்னோட மகளான அவங்களோட முக தோற்றம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்க இருக்க மெலிஞ்சு போய் உடம்புல ரத்தம் பத்தாம ரத்த மருந்து ஏத்தியும் அவங்க அப்பயும் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே 2 வாரம் போறப்ப அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன பண்றது தெரியல. அவங்க போகாத கோயிலு கிடையாது, அவங்க வேண்டாத சாமி கிடையாது. கடைசியில 2 வாரம் கழிச்சு டாக்டர் வந்து சொல்றாங்க, சாரி என்னால காப்பாற்ற முடியல, அவங்க இறந்துட்டாங்கன்னு. யோசிச்சு பாருங்க, அந்த சிச்சுவேஷன் யாரா இருந்தாலும் எப்படி இருக்கும். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அதுவும் அந்த வம்சத்திலே கிடைச்ச ஒரு பொம்பளை பிள்ளைய அவங்க இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு அவங்க சொந்தக்காரங்க அவங்க கூட பிறந்தாலும் வந்து பாக்குறப்ப வந்து அவங்க சொந்தக்காரங்களே சில நல்லவங்க இருக்காங்களே, அவங்களாலே வந்து ஏத்துக்க முடியல. என்னடா இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமையா, ஐயோ ஏன் உங்க மக இறந்துச்சுன்னு பல பேருக்குமே வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருந்துச்சு. அதுலயும் அந்த 3 அண்ணன் தம்பிங்க வந்து என்னமோ 3வது ஆள் வீட்டுல வந்து இறப்புக்கு வந்த மாதிரி இருந்துட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பா எவ்வளவோ கனவு கண்டு வச்சிருந்தாரு. அந்த பொண்ணோட பிறந்த நாள் பெருசா செய்யணும், கல்யாணம் இதை விட பெருசா செய்யணும், வீட்டோட வர மாப்பிள்ளைய வந்து நல்லா வச்சுக்கணும், என் பொண்ணு சந்தோஷமா வாழ்றத கண்ணால நான் பார்க்கணும்னு நினைச்ச அந்த தகப்பனோட கனவு அப்படியே செதஞ்சிருச்சு. அவங்க வீட்டுல யாருனாலையும் ஏத்துக்க முடியலங்க. இந்த மாதிரி ஒரு இழப்பு யாருனாலும் ஏத்துக்க முடியும் நீங்க சொல்லுங்க. இப்படி இந்த வலியோட வேதனையோட கொஞ்சம் நாள் போயிட்டு இருக்கிறப்ப 2 மாசம் சென்று தம்பி வந்து அண்ணகிட்ட ஒரு விஷயத்த சொல்லான்னு வராங்க. ஆனா மென்னு முழுங்குறாங்க. அதே மாதிரிதான் அண்ணனும். அதுக்கப்புறம் அண்ணனே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு,
ஏன் தம்பி ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு. ஆமாண்ணே, ஆனா நான் இதை சொன்னா நீ எப்படி எடுத்துக்குவேன்னு எனக்கு தெரியலண்ணே. என்னடா என்னாச்சு சொல்லுடா, இதுக்கப்புறம் தாங்குற சக்தி என்கிட்ட இல்லடா அப்படி சொல்றப்ப, இல்லண்ணே, என்னோட கனவுல வனிதா எப்போதுமே வரா, வந்து வந்து அழுவுறா, என்னை கொன்னுட்டாங்க, என்னை அப்படியே விட்டுட்டீங்களே, ஏன் என்னை காப்பாத்தலன்னு சொல்லி என்னை கேட்குறா அப்படின்னு அவங்க தம்பி சொல்றப்ப வந்து அவங்க அண்ணனுக்கு புரியல. ஸோ இந்த கதையில வந்து நான் இந்த பொண்ணுக்கு வச்ச பேர் வந்து வனிதா. ஓகேங்களா? ஸோ அப்ப இவங்க அப்பா வந்து அதாவது இவங்க அண்ணன் வந்து கேட்குறாரு, என்னடா சொல்ற? வனிதா உன் கனவுலயே வந்தாளான்னு. அப்படி சொல்றப்ப வந்து இவருக்கு வந்து ஏன்னு உங்க கனவுலயே வந்தாளா அப்படின்னு தம்பி கேட்கிறப்ப, ஆமாடா, அவ என் கனவுலயே வந்து இப்ப நீ என்ன சொன்னியோ அதே தான்டா என்கிட்டயும் சொன்னா. உனக்கு எப்ப இருந்ததுண்ணா இந்த கனவு வருது? எனக்கு 16 நாள் காரியம் முடிஞ்சதுல இருந்து இந்த கனவு கண்டினியூஸா வருதுடா. அதனாலயே எனக்கு வந்து சரியான தூக்கம் இல்ல, எனக்கு நிம்மதி போச்சு. இந்த விஷயத்த எப்படி என் பொண்டாட்டிட்ட சொல்லுவா? அவ சொன்னா அவ என்ன நினைச்சுக்குவா? ஒருவேளை இது என்னோட மன பிரம்மையா என்ன ஏதுன்னு தெரியாம நான் அப்படியே விட்டுட்டேன்டா. ஆனா இப்ப நீ சொல்றப்ப எனக்கு டவுட் வருது அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. தம்பிக்கு வந்து ஒரு மாதிரி சந்தேகமாயிருச்சு. ஒருவேளை வனிதாவோட சாவுல ஏதாச்சும் மர்மம் இருக்குமா? அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. ஒருவேளை வனிதா வந்து சீக்குனாலதான் இறந்தாளா, இல்ல அவளுக்கு வேற எதையாச்சும் செஞ்சு அவளை கொன்னுட்டாங்களா அப்படி சொல்றப்போ வந்து அண்ணனுக்கு புரியல. என்னடா சொல்ற? என்னடா செஞ்சு கொல்ல முடியும்? இங்க யாரு என்னடா செய்ய போறா? நீயும் பார்த்து தானே அவ ரத்த ரத்தமா வாந்தி எடுத்தா, அதுக்கப்புறம் தானே அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். ஆமாண்ணே, ஆனா எனக்கு கொஞ்ச நாள் அந்த மாதிரி கனவு வரப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட வந்து நான் இந்த விஷயத்த பத்தி ஷேர் பண்றப்ப அவர் சொன்னாரு, ஏன் அவரோட மகளை வந்து செய்வனை வச்சு கொண்டிருக்க கூடாது அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னாருன்னு. அப்படி சொல்றப்போ வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சி. என்னது செய்வனையா? நம்ம மகளுக்கு யாருடா செஞ்சிருப்பா அப்படி சொல்லி கேக்குறப்ப எனக்கு தெரியலண்ணே. ஆனா நமக்கு தான் கண்ணுக்கு தெரியாத விரோதி இருக்காங்கல்ல. யாரு சந்தேகம் பிடிக்கிறது நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம கண்ணால பார்க்கல. ஆனா அவர் வந்து ஒருத்தரை பத்தி சொன்னாரு, அவர் வந்து ஒரு மந்திரவாதியா. அவர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாராம். அமானுஷ்யம் இந்த செய்வனெல்லாம் அவருக்கு கைவந்த கலையா. நம்ம ஏன் அவரை போய் பார்க்க கூடாது? ஏன்னா இந்த பிரச்சனை எனக்கு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நானும் கொஞ்சம் மன உளைச்சல்ல இருந்தேனே, ஏன் எனக்கு டெய்லி இந்த கனவு வருதுன்னு. அப்ப இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்றப்ப அவரு இதை என்கிட்ட சொல்லிட்டு அவரோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் என்கிட்ட கொடுத்தாரு. ஒருவேளை இது உண்மையா பொய்யான்னு நீங்க அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என் வீட்டுல இருக்கிற பல பிரச்சனையும் அவர் தான் தீர்த்து வச்சிருக்கான்னு சொல்றப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதே சமயத்துல இது உண்மையா இருக்குமா இல்லையான்னு எனக்கே ஒரு சந்தேகம் தான். ஆனா இப்ப நீயும் என்ன மாதிரி கனவு கண்டிருக்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. ஒருவேளை வனிதாவோட சாவுல ஏதாவது மர்மம் இருக்கா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு சொல்றப்ப வந்து அண்ணனுக்கும் வந்து அப்பதான் லைட்டா ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. ஒருவேளை உண்மையா இருக்குமா நினைச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி பாக்குறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே போனாங்க.